Hello friends, today very special lunch for முருங்கைக்கீரை பொடி ரைஸ். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடாயை பற்ற வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆல்ரெடி நான் ஊற்றிட்டேன். இப்போ கடுகு 1 ஸ்பூன் போடுங்க. நெக்ஸ்ட் சீரகம் 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் என் பையனுக்கு லஞ்சுக்கு. ஏன்னா அவன் ஸ்கூலுக்கு டெய்லி ஒரு ரைஸ் கொடுத்து அனுப்பணும்ல. முருங்கைக்கீரை ரைஸ் வீக்லி 2 டைம்ஸ் நான் உனக்கு கொடுத்துருவேன். இப்போ இதில் முருங்கைக்கீரை பொடி 2 ஸ்பூன் போட்டுருங்க. அதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். முருங்கைக்கீரையில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் திரும்ப சொல்லணும்னு அவசியமே இல்லை. இந்த முருங்கைக்கீரை கிடைக்கும் போது நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். எங்கள் மாமனாரே இதை சாப்பிடுவார் பார்த்துங்க. அவருக்கே இது பிடிக்கும், நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஒயிட் ரைஸ் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது என் சின்ன பையனுக்கு, அவனுக்கு 1.5 வயசு ஆகுதுன்னு சொல்லலை. அவனுக்கு நான் உப்பு ஆல்ரெடி அரைச்சி வச்சிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பவுலில் மாற்றி ஸ்பூன் போட்டு இப்போ என் சின்ன பையனுக்கு கொடுக்க போகிறேன். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த முருங்கைக்கீரை பொடி மட்டும் நான் எப்படி செய்யணும்னு